1620ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண அரசு போர்த்துகீசர் வசம் செல்லும் வரையில் அதன் தலைநகரம் என்ற வகையில் நல்லூரே இப்பகுதியில் பிரதான நகரமாக இருந்தது. அக்காலத்தில் இன்றைய யாழ்ப்பாண நகரத்துக்குள் அடங்கும் கொழும்புத்துறையில் ஒரு சிறிய இறங்குதுறையும், பின்னர் போர்த்துகீசரின் கோட்டை இருந்த இடத்தில் முஸ்லிம் வணிகர்களின் இறங்குதுறையும், பண்டசாலைகளும் சில குடியிருப்புகளும் இருந்ததாக தெரிகிறது. 1590ஆம் ஆண்டில் போர்த்துகீசர் யாழ்ப்பாண அரசனை கொன்று அவ்விடத்தில் இன்னொரு அரசனை நியமித்த பின்னர் அவர்களது செல்வாக்கு அதிகரித்தது. தொடர்ந்து சமயம் பரப்புவதற்காக வந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் யாழ்ப்பாண கடற்கரையோரத்தில் கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றையும் அவர்களுக்கான இருப்பிடங்களையும் கட்டியிருந்தனர். பின்னர் முஸ்லிம் வணிகர்களின் பண்டசாலைகள் இருந்த இடத்தை கைப்பற்றி கொண்டு அவ்விடத்தில் பெரிதாக கட்டிடங்களை கட்டியிருந்ததாக தெரிகிறது.